ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பண்ணி காணிக்க போகிற ரெசிபி வந்து ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ப்ரெட்டு. இதோட நேம் வந்து ஹாலா. ஸோ இந்த ப்ரெட்டு வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கோஷர் ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இதில் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் பண்ணுவாங்க. அதாவது பால், பட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல். ஆனால் இந்த ப்ரெட்டில் வந்து எக்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ எக்கோட ரிச்னஸ் தான் வந்து இந்த ப்ரெட்டை வந்து ஹைலைட், இந்த ப்ரெட்டோட ஹைலைட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட் வந்து யூஸ்வலாக ப்ரேட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ப்ரேடிங் தான் பண்ண போகிறோம். நீட்டாக வந்து ஒரு லோஃப் ஆஃப் braided bread வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 5 கப்பு மைதா மாவு வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து பெரிய பிரெட் பண்ண போகிறேன். சின்ன ப்ரெட்டில் கொஞ்சம் ஹோல்சமாட்டு ஒரு பெரிய ப்ரெட் தான் பண்ண போகிறேன். 4 ப்ரெட்டா இல்லைனா 6 ப்ரெட் போட்டு பண்ண போகிறேன்னான்னு தெரியல. ப்ரெட்னா என்னென்னு தெரியும்ல, இந்த பின்னி பண்ணுவோம்ல, அந்த ப்ரெட்டு தான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. ஸோ அதனால் எனக்கு வந்து பெரிய பேட்ச் டோவே ரெடி பண்ணுறேன். ஸோ 5 கப்ஸ் மைதா மாவு, 5 கப் மைதா மாவுக்கு 3 முட்டை வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் வந்து எண்ணெய், 1 கப் வார்ம் வாட்டர், 2 டீஸ்பூன் வந்து 3 டீஸ்பூன் வந்து உங்களுக்கு ஈஸ்ட் வேணும். அதுக்கப்புறம் உப்பு, சுகர், இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். யூஸ்வலாக நம்ம ப்ரெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லூக் வார்ம் வாட்டர், அதாவது இதமான வெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லுவேன், ஈஸ்ட்டுக்கு வந்து சுகர் தேவை, ஏதாவது ஒரு ஸ்வீட்னஸ் தேவை. 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 டீஸ்பூன்னா நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 மினிட்ஸில் இது ஆக்டிவேட் ஆகிடும். நிறைய பேர் ஈஸ்ட் ஆக்டிவேஷனை பற்றி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லுவேன், இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன். உங்கள் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் வந்து லேஸ் சூடு தண்ணியில் கொஞ்சம் சுகர் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிரும். அப்படி ஆக்டிவேட் ஆகலைன்னா ஒன்று அந்த ஈஸ்ட் வந்து ஓல்டு பேட்ச்சு, ஐ மீன் ரொம்ப ஓல்டான பேட்சாக இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்பயர் ஆகிருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஈஸ்ட்டை வந்து ரொம்ப ஹாட் வாட்டரில் வந்து ஆட் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா ரொம்ப கோல்டு வாட்டரில் ஆட் பண்ணிட்டீங்க. இந்த ரெண்டும் தான் இருக்கும். எப்போவுமே ஈஸ்ட்டை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்கள் ஃப்ரெஷ்னஸ்க்கு வந்து இது. ஸோ இந்த தண்ணியில் போட்டோடனே இந்த ஈஸ்ட் வந்து எவ்வளோ அழகாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஃபோமியாக வருதில்ல, அதுதான் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஈஸ்ட்டை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன்ல, எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள். இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ நான் வந்து இதை ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த பவுலில் 3 முட்டை ஆட் பண்ணிடுங்க. மூணு முட்டையில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் அந்த சுகர் வந்து கரையிற வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட எக்கும் சுகரும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் ஈஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நம்ம ப்ளூம் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஈஸ்ட். இப்போ இதிலேயே நான் வந்து ஆயில் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆயிலை வந்து 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளோட வெட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ சுகர் எல்லாமே கரைஞ்சாச்சு. இதில் நம்ம மைதா மாவு வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1 கப் மைதா மாவை மட்டும் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து சப்போஸ் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த இந்த ப்ரெட்டுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நான் இதை வந்து அப்படியே என்னோடய ஸ்டாண்ட் மிக்சரில் வச்சு நான் வந்து நீட் பண்ண போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் நீட் ஆனோன்னு உங்களுக்கு பார்த்தா இந்த டோ வந்து ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தெரியுதுல. இப்போ நம்ம வச்சுருக்கிற மிச்சம் உள்ள அந்த 1 கப் மாவை ஆட் பண்ணிடலாம். நான் மாவை ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட டோ பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ரைஸ் பண்ண விட போகிறோம். 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் ஆகும். இது டபுள் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். நான் ஆக்சுவலி இதே பவுல்லே ரைஸ் பண்ண விட போகிறேன். இங்கே பாருங்கள், டெக்ஸ்சரை பாருங்கள், அவ்வளோ ஸ்மூத்தாக, டாப் சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக வர வரைக்கும் வச்சுட்டு நான் இதே பவுல்லே வச்சு ரைஸ் பண்ண விட போகிறேன்.
டீ டவலில் வந்து மேலே போட்டுட்டேன். ஏதாவது ஒரு வார்ம் பிளேஸில் இதை வச்சிடலாம். கிட்டத்தட்ட 1.5 மணிக்கூர் ஆயிருக்கு. நம்மளோட டோ வந்து டபுள்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மெல்லமாக உள்ளேருந்து ஏர் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இந்த டோ ஆக்சுவலி நைட்டு பண்ணேன். ஸோ நான் இதை மறுபடியும் கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து டோ நேற்று நைட்டு ரெடி பண்ணேன்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதாவது அது ரைஸ் ஆனோடனே அதை பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் ரேப் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ கோல்டு டோவை நம்ம பிரைட் பண்ணுறது வந்து ஈஸி. நமக்கு ஃப்ரெஷ்ஷாட்டு அந்த சாஃப்டாக உள்ள டோவை பிரைட் பண்ணுறதை விட கோல்டாக உள்ளதை பிரைட் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் 6 பிளேட் பிரைடு போட போகிறேன். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து நம்ம டோ வந்து 6 போர்ஷனாக பிரிச்சிடலாம். லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துட்டேன். இப்போ வந்து எப்படி பிரைட் பண்ணுறதுன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 நம்ம என்ன பண்ணணும்னா முதல் டாப்பில் உள்ளது எல்லாத்தையுமே ஒட்டிக்கோங்க. எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு பிரைடை நம்ம வந்து இப்படி விடணும், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் செகண்ட் பிரைட் எடுத்து இப்படி விடணும். மகிக்கும் தள்ளிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் இதை நம்ம அங்கே வச்சாச்சு, செகண்ட் இதை இப்படி வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம்ல, எப்போவுமே இதை 4 ஆட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் வச்சதை வந்து இந்த 2 அப்படி பண்ணாத, எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வச்சதை இந்த 4த்துக்கு சென்டர்ல விட போறோம். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து பிரைடு இல்லை. எப்பவுமே வந்து இங்கேயும் ஒன்று இருக்கணும், இங்கேயும் ஒன்று இருக்கணும். அதனால அந்த சைடு நம்ம பிரைடு விடுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் இதை இங்கே விடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கிற அந்த செகண்ட் இதை வந்து இந்த 2த்துக்கும் சென்டரில் வைக்க போகிறோம். வைக்கும்போதே டைட்டாட்டு பிரைட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா டைட்டாக சென்டரில் வச்சுட்டோமா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஆனால் இல்லை. அதனால இந்த பிரைட் அங்கே போகணும். உங்களுக்கு வந்து டக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஸோ இந்த பிரைடை நம்ம இங்கே எடுத்து வச்சிட்டோம். இப்போ அந்த பிரைட் சென்டரில் வரணும். இப்போ அந்த சைடு பிரைடு இல்லையா, இந்த பிரைடை அந்த சைடு விடணும். அந்த சைடு இதை போட்டுட்டோம். இப்போ சென்டர் 4த்துக்கு சென்டரில் இது வரும். இப்போ இந்த சைடு பிரைடு இல்லை, இந்த சைடு இதை விடணும். ஓகே, இப்போ இதை விட்டுட்டோம். அடுத்து இந்த பிரைட் சென்டரில் வரணும். இதுதான் கான்செப்ட். நீங்கள் வந்து இதை வந்து டக் பண்ணிட்டே வாங்க. இப்போ நம்ம இந்த இது வச்சுட்டோம். அந்த சைடு பிரைடு இல்லை, ஸோ அந்த சைடு இதை விடுறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு இதை வைக்கிறோம். இப்படி நம்ம வச்சுட்டே வர போகிறோம். இந்த சைடு பிரைடு இல்லை, இது இங்கே போகும், இது சென்டரில் வரும். அந்த சைடு பிரைடு இல்லை, இது அங்கே போகும், அது அங்கே போகும், இது சென்டரில் வரும். இந்த சைடு பிரைடு இல்லை, இது அங்கே போகும், இது சென்டரில் வரும். ஓகே, அந்த சைடு பிரைடு இல்லை, இது இங்கே போகும், இது சென்டரில் வரும். இதுதான் ஓவரால் அட்டு. இப்போ இது அங்கே போயிடுச்சா, இது சென்டரில் வரும். அங்கே பிரைடு இல்லை, இது அங்கே போகும், இது சென்டரில் வரும். இது அங்கே போகும், இது சென்டரில் வரும். இது அங்கே போகும், இது அங்கே போயிடுச்சு. இதில் முடிஞ்சிடுச்சு. ஸோ எண்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து அதை இந்த சைடு அப்படி லைட்டாக
எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா டக்கின் பண்ணிடுங்க. லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு அதை ரோல் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக ஆகிற வரைக்கும் பண்ணிடுங்க. எவ்வளோ அழகான 6 plates பிரெட் ரெடி பாருங்க. இப்போ நான் அதை பேக்கிங் ட்ரேயில் மாற்றிட போகிறேன். நம்மளோட பியூட்டிஃபுல்லான 6 plate பிரெடை இப்போ வந்து ரைஸ் பண்ண விட போகிறோம். பார்ச்மெண்ட் பேப்பர் எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு இதை வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து இங்கே வச்சுருங்க. ஓகே, இனி வந்து இது அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours 2 hours உங்கள் டெம்பரேச்சரை பொறுத்து இது வந்து ரைஸ் ஆகும். நல்ல கொஞ்சம் ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் பேக் பண்ணும்போதும் ரைஸ் ஆகும். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எக் வாஷ் கொடுக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது ரைஸ் ஆகட்டும். ரைஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன், என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ப்ரெட்டை வந்து ஒரு 30-45 minutes வந்து ரைஸ் பண்ண விட்டேன். ஒரு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெட்டுக்கு வந்து கண்டிப்பாக எக் வாஷ் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலா ப்ரெட்டோட மெயின் இதே வந்து அந்த டாப் வந்து நல்ல ஷைனிங்காக கோல்டன் கலரில் இருக்கணும். அதனால் நல்லா வந்து ஹாய் மகம்மா எக்கை வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிடுங்க. என்ன பண்ண? ஹாலா பிரெட். ஃபுல்லாட்டு எக் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ மேலே வந்து நம்ம எள்ளு இருக்குல்ல, எள்ளை வந்து தூவி விட்டுருங்க. ஒன் 90 degree செல்சியஸ்க்கு வந்து அவனை வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து அவனில் வச்சுட்டு 30 to 40 minutes கோல்டனாக ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக எனக்கு வந்து 30 minutes ஆச்சு பேக் ஆகுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஒவ்வொரு அவனும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ கோல்டனாக சூப்பராக பேக் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து பேக் ஆகி வெளியே எடுத்த உடனே இதை ஒரு கூலிங் ரேக்குக்கு மாற்றி வச்சுட்டு கம்ப்ளீட்டாக கூல் ஆனவுடனே ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரெட்டு கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இதை ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். டெக்ஸ்சரை பாருங்கள். இந்த ப்ரெட்டு வந்து பர்டிகுலர் ப்ரெட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரெட் புட்டிங் அதுக்கெல்லாம் வந்து சூப்பரான ப்ரெட்டு. இல்லைன்னா அது கட் பண்ணி டோஸ்ட் பண்ணி இல்லைன்னா அப்படியே ஜாம் பட்டர் தடவி சாப்பிட்லாம். அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டான டெக்ஸ்சரும் கூட, ரிச்சான ப்ரெட் இது. அதனால தான் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கெல்லாம் ஏற்ற ப்ரெட்டுன்னு சொன்னேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.